கிரேவிக்கு வந்து உங்களுக்கு வேறு எந்த சீசனிங்குமே தேவையில்லை. ஜஸ்ட் ஷாஹி ஜீரா மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க ஆயிலில். ஸோ இது வந்து ஒரு நிமிஷம் சாட்டே ஆகட்டும். ஸோ இப்போ இதில் வந்து 1 டீஸ்பூன் இஞ்சி பேஸ்ட் மட்டும் ஆட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா பொடிசாக கட் பண்ணது அதையும் ஆட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்து 3 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிடுங்க. ஸோ தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறம் நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டுட்டேன். மூடி போட்டு ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் அதை ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட போகிறேன். ஸோ நம்மளோட தக்காளி வந்து நல்லா குக் ஆயாச்சு. இப்போ வந்து இதில் ஜீரக பொடி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்தால் அதை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இதில் வந்து வெறும் நான் ஜீரக பொடியும் சில்லி பவுடரும் மட்டும்தான் போட்டிருக்கேன். லாஸ்ட் இறக்கும்போது கரம் மசாலா கொஞ்சம் தூவிக்கலாம். ஸோ இந்த மசாலா போட்டுட்டு ஸோ இதில் தேவைக்கு தக்கன உப்பு. அதுக்கப்புறம் இதில் வந்து மெயின் இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சுகர். ஸோ ஒரு 1/2 டீஸ்பூன் சுகர். ஓகே ஸோ நம்மளோட ஆனியன் டொமேட்டோ எல்லாமே நல்லா குக் ஆகிடுச்சு. இதில் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, நம்ம கிரேவிக்கு தக்கன தண்ணி. ஸோ இப்போ ஆயிலெலாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு. ஸோ நீங்கள் வந்து பெரிய உருளைக்கிழங்கு கூட பாயில் பண்ணி கட் பண்ணி போட்டுக்கலாம். என்கிட்ட இந்த குட்டி குட்டி பேபி பொட்டேட்டோஸ் இருந்துச்சு, அதனால நான் அதை வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ பெருசாக இருக்கிறத லைட்டாக உடச்சி விட்டுக்க போகிறேன். ஓகே ஸோ பொட்டேட்டோ ஆட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் அது லோ ஃப்ளேமில் கொதிக்கட்டும். ஸோ நம்ம ஆலு டமாட்டர் சப்ஜி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதில் ஃபைனலாக நீங்கள் ஆட் பண்ணக்கூடியது வந்து ஒரு கை நிறைய கொத்தமல்லி கீரை. அவ்வளோதான், நம்மளோட செமையான ஆலு டமாட்டர் கறி ரெடி.